வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசிக் கொண்டிருப்பது ஜோதிடமித்திரன் சங்கர நாராயணன். இந்த பதிவுல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, 3ஆம் பாவத்தில் சந்திரன் நிற்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய பலன்கள், அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். பொதுவாக 3ஆம் பாவம்னாலே தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், வெற்றி ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், சகோதர ஸ்தானம், சிறுதூர பிரயாணங்கள், காதில் போடக்கூடிய அணிகலன்கள், கம்மல் அதை குறிக்கக்கூடிய பாவம், காதை குறிக்கக்கூடிய பாவம், அப்படி பல விதமான விஷயங்கள் இருக்கு. இப்போ 3ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகர் என்ன மாதிரிப்பட்ட பலன்கள் பெற்றிருப்பார்னா, இந்த ஜாதகர் ஒரு திறமையான பேச்சு திறனை உடையவர். அதாவது இந்த மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் டீம் அப்படிங்கிற டீம்ல இந்த மாதிரி அமைப்பு பெற்ற ஜாதகரை போட்டாச்சுன்னா, அந்த ஜாதகர் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ்ல பலவிதமான சாதனைகளை செய்யக்கூடிய நபராக இருப்பார். தான் வாங்கக்கூடிய பொருளுக்கு பேரம் பேசி வாங்கக்கூடிய திறமையும், தான் விற்கக்கூடிய பொருளுக்கு ஒரு குறிப்பை அறிந்து விற்கக்கூடிய தன்மையும் உடைய நபராக இந்த ஜாதகர்கள் இருக்கப் பெறுவார்கள். மேலும் இந்த ஜாதகருக்கு தான் பணிபுரிகின்ற ஆபீஸ் அல்லது அலுவலகம், இதில் ஒரே ஒரு வேலையை ரிப்பீட்டேட்டிவா பண்ணும்பொழுது அவர்களுக்கு சலிப்படைந்து போயிடும். அதனால அவர் என்ன பண்ணுவார், அடிக்கடி கம்பெனி மாறக்கூடிய நிலைமையும் இவர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி தான் செய்யக்கூடிய ஒரே வேலையை நம்ம பண்ணாம வேற ஏதாவது ஒரு ஆட்டோமேஷன் மூலமாவோ அல்லது ஒரு மனிதனுடைய ஈடுபாடு இல்லாமல் ஒரு வேலையை முடிக்கக்கூடிய தன்மைகள் இருந்தால் அதை செய்யக்கூடிய திறம் படைத்தவராக இந்த ஜாதகர் அமைய பெறுவார். மேலும் இந்த ஜாதகருக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாலே, பல தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். பல தொழில் மூலமாக செய்து பல வருமானங்கள் ஈட்டினாலும் இந்த ஜாதகருக்கு இந்த பணம் சார்ந்த விஷயங்களில் ஏற்ற இறக்கம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த ஜாதகருக்கு தன்னுடைய நண்பர்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் இவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்வதற்கு மிகுந்த ஆர்வமாக இருக்கும். இந்த ஜாதகர் எப்படியாவது அந்த விஷயங்களை எல்லாமே தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் திறமையும் இவர்களிடம் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஜாதகருக்கு மனம் எப்போதுமே யோசித்து கொண்டே இருக்கும். அதாவது மனசுக்கு ரெஸ்டே விடாத ஜாதக அமைப்புனா இவர் தான். 3ஆம் பாவத்தில் சந்திரன் தான் எப்பவும் ஒரு விஷயத்தை யோசித்து கொண்டே இருப்பார்கள். அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்கள் பல பேர் இருந்தாலும் அவர்கள் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் தன் காதில் கேட்டுக்கொண்டாலும் இந்த ஜாதகர் தான் எடுக்க வேண்டிய முடிவை தானே தான் எடுப்பார். இந்த ஜாதகருக்கு யாருமே ஒரு கட்டுப்பாட்டுங்கிறத விதிக்கவே முடியாது. இந்த கோட்டை தாண்டி நீ போகக்கூடாதுன்னா அந்த கோட்டை தாண்டி தான் இந்த ஜாதகர் போவார். அந்த மாதிரிப்பட்ட தன்மை உடையவர் தான் இந்த 3ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்கப்பட்ட ஜாதக அமைப்பு. உங்களுக்கு அதே மாதிரி உங்க நண்பர்கள் வட்டத்துல இந்த மாதிரிப்பட்ட அமைப்பு ஜாதகர் இருந்தார் பாத்துங்களேன், அவங்க தான் செய்யக்கூடிய வேலைகள் அல்லது அவர் நடக்கக்கூடிய விதம் மூலமாக நண்பர்கள் மத்தியில் நல்ல ஒரு புகழ் மற்றும் அந்தஸ்தை பெறக்கூடிய நிலைமை இந்த ஜாதகர்களுக்கு கண்டிப்பாக உண்டு என்றால் அதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. என்னை பின்தொடர்ந்து வருவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.